நிச்சயமாக நிகிதா, தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கலாம். பாட்னா ஜங்ஷன், அதாவது பீகாரின் தலைநகரான பாட்னா ஜங்ஷனில் ரயில்வே ஜன்னல்கள் நுழைவாயில்களாக மாறுகின்ற காட்சி நீங்கள் பார்க்கலாம். ரயில்வே பெட்டிகளுக்குள் நுழைவதற்கு கதவுகள் இருக்கின்றன. அந்த கதவுகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம். எனவே ஜன்னல் கம்பிகள் மூலமாக, அவசர ஜன்னல் கம்பி இது, அவசரம் ஏற்பட்டால் வெளியே வருவதற்காக அதன் வழியாக உள்ளே செல்கின்ற காட்சிகள் தான். இது போன்ற காட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு இது பாட்னா ஜங்ஷன் ரயில் நிலையம். இது போன்ற நிலைதான் வட இந்தியாவின் பெரும்பாலான ரயில்வே ஜங்ஷன் நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் நடக்கிறது. அண்மையில் கூட கடந்த 16ஆம் தேதி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். புதுடெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாம்பீட் என்று அழைக்கப்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 18 பேர் உயிரிழந்தது அனைவரும் அறிந்தது. 14 பெண்கள், 2 குழந்தைகள், 2 ஆண்கள் என 18 பேர் உயிரிழந்தார்கள். இது போன்ற சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இது போன்ற கூட்டம் தான். இந்த கூட்டம் வருவதற்கு காரணம் என்றால் போதிய ரயில்கள் இல்லை. அது மட்டுமில்லாமல் போதிய பெட்டிகளும் இல்லாத சூழல் தான் காணப்படுகிறது. இதிலே போதாக்குறைக்கு தற்போது தெற்கு ரயில்வே கிட்டத்தட்ட ஒரு 16 ரயில்களில் பெட்டிகளை, முன்பதிவு இல்லாத பெட்டிகள், அதாவது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டை குறைக்க போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். இன்னும் குறைத்து விட்டால் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள், அதாவது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறார்கள். ஏன்னா 4 பெட்டிகளை 2ஆகவும் 3 பெட்டிகளை 1ஆகவும் குறைக்கிறார்கள். இதன் மூலமாக கடும் நெரிசல் ஏற்படும். பொதுமக்கள் வேறு வழியின்றி ஏசி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் செல்ல போகிறார்கள். எனவே மேலும் பல குழப்பங்களை ஏற்படுத்த போகிறது ரயில்வேயின் அறிவிப்பு என்றுதான் பொதுவாக ரயில் பயணிகள் குடியிருப்பு நல சங்கமங்கள் எல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இது போன்று ரயில் பெட்டிகள் வட இந்தியாவில் இப்படி போன்ற நிலைமை இருப்பதற்கு காரணம் ரயில்வே பல தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோமே தவிர ரயில்வேக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும், கூடுதல் பெட்டிகள் கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும், முன்பதிவு இல்லாத பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் போன்ற யோசனைகள் எல்லாம் செய்யாமல் வேறு தேவையற்ற பிரச்சனைகள் தான் தற்போது நாம் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இதனால் தான் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாம் கவனிக்காமல் உள்ளே செல்லவே முடியாத அளவுக்கு, ரயில் பெட்டிகள் உள்ளே நுழைவாயில் நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம். வேறு என்ன செய்வார்கள்? அவர்கள் உடைத்துக் கொண்டு, ஏற்கனவே சில தினங்களுக்கு முன் ஒரு காட்சியை பார்த்தோம். ஏசி ரயில் பெட்டி, டிக்கெட் உள்ளே போக இடமில்லை என்பதற்காக ஏசி பெட்டியின் ஜன்னல் கதவை உடைத்து, கண்ணாடி ஜன்னலை உடைத்து உள்ளே செல்கிறார்கள். இது போன்ற நிலைதான் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது ஏஎன்ஐ மூலமாக நமக்கு கிடைத்த காட்சி தான் இந்த பாட்னா ஜங்ஷன். அங்கு நடைபெறுகின்ற காட்சிகள் இதே போன்ற நிலைதான் வட இந்தியாவிலே முழுவதுமாக இருக்கிறது. 26ஆம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவடைகிறது. இன்னும் 3 தினங்கள் தான் இருப்பதால் மேலும் கூட்டம் அதிகமாகப்படுது வட இந்தியாவிலே. எனவே வட இந்தியாவுக்கு செல்லும் பயணிகள், தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திற்கு செல்லும் பயணிகள் தயவு செய்து மிக மிக எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். இந்த நிலைமை இன்னும் 4-5 நாட்களுக்கு கூடுதலாக இருக்கும். தற்போது நீங்கள் பார்க்கும் கூட்டத்தை போல 3 மடங்கு கூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றால் நிறைய பேர் செல்கிறார்கள். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பதால் இந்த விழாவிலே சென்று குளித்து விட வேண்டும் அந்த கங்கை நதியில் என்பதற்காக பலரும் செல்வதால் நிச்சயமாக கூட்டம் அதிகரிக்க போகிறது. எனவே நீங்கள் வட இந்தியாவுக்கு ரயில் மூலியமாக செல்கிறீர்கள் என்றால் தயவு செய்து மிக மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். இல்லையெனில் இது போன்ற சூழலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். ஆனால் ரயில்வே கூடுதல் தற்போதுதான், அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று பொதுவாக வழக்க மொழி என்று சொல்வார்கள். புதுடெல்லி ரயில்வே நிலையத்தில் ஸ்டாம்பீட் ஏற்பட்டு மக்கள் நெரிசல் ஏற்பட்டு கூட்ட நெரிசல் 18 பேர் உயிரிழந்த பிறகு தற்போது 10,000 பேர் ஒரே நேரத்தில் நிற்கும் அளவுக்கு இடவசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம் என நியூ டெல்லி சொல்கிறது. நியூ டெல்லி ரயில்வே நிலையத்தின் அதிகாரிகள் சொல்கிறார்கள். அந்த நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் இமான்சு சேகர் உபாத்யாயா தற்போது 10,000 பேர் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இடவசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம் என்று. இதை முதல்ல செய்திருக்க வேண்டும். 18 உயிர்களை பலி கொடுத்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்றால் அரசாங்கம் எதற்கு, ரயில்வே நிர்வாகம் எதற்கு என்ற கேள்வியை சாதாரண பொதுமகன் சார்பாக நாம் சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக கேள்வி கேட்க விரும்புகிறோம். என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது இதே போன்ற நிலைமை தமிழகத்தில் இது போன்ற நிலைமை பெரும்பாலான இடத்தில் இருக்காது. ஆனால் தற்பொழுது மெல்ல மெல்ல தமிழகத்திலும் இது போன்ற நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது. நுழைவாயில் வரையா இல்லாமல் ஜன்னல் வழியாக உள்ளே செல்வது, அடித்துக் கொண்டு உள்ளே இருப்பவர் வெளியே இறங்கவே முடியாது. உள்ளே இருப்பவர்கள் வெளியே இறங்கினால்தான் வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல முடியும். ஆனால் இறங்க கூட இடம் விடாமல் அடைத்துக் கொண்டு உள்ளே செல்கின்ற காட்சிகள் எல்லாம் தற்போது தமிழகத்தின் சில ரயில் நிலையங்களிலும் அரங்கேறி வருகிறது. ஆனால் உடனடியாக தெற்கு ரயில்வே விழித்துக் கொண்டு பயணிகளின் போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையிலே போதிய கூடுதல் ரயில்கள், போதிய முன்பதிவு இல்லாத பெட்டிகள் எல்லாம் அதிகரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். உடனடியாக செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லையெனில் ரயில் போக்குவரத்து என்பது ஒரு அதாவது மிக மோசமான ஒரு போக்குவரத்தாக இந்தியாவிலே மாறக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது என்பதைதான் தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் எடுத்து காட்டுகின்றன. மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், நுழைவாயில் இல்லாமல் எப்படி ஜன்னல் வழியாக உள்ளே அதுவும் பெண்கள் எல்லாம் எப்படி செல்கிறார் என்று பார்க்கும் பொழுது
உண்மையிலேயே மனம் பதப்பதைக்கிறது என்பார்கள், அப்படி ஒரு காட்சி தான் இருக்கிறது. இந்த ரயிலே எப்படி நீங்கள் முன்பதிவு செய்திருந்தால் கூட உள்ளே எப்படி ஏற முடியும் என்பதுதான் பலரின் கேள்வி. நிச்சயமாக ரயில்வே கண் விழித்துக் கொண்டு உடனடியாக கூடுதல் ரயில்கள், கூடுதல் பெட்டிகளை கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு என்பதை தான் இந்த சிறப்பு காட்சிகள் மூலமாக நாம் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். பயணிகளின் சார்பாக சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த உடனடி கவனத்திற்கு, ரயில்வேயின் அவசர கவனத்திற்காக இந்த செய்தியை, சிறப்பு செய்தியை ஒளிபரப்பிருக்கிறோம். நிக்கிதா.